வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பிரிட்டிஷ் ஆட்சியாருக்கு எதிராக சொந்தமாக ஒரு சுதேசி கப்பல் கம்பெனியை நடத்தி அதற்காக கடும் பொருள் இழப்பை சந்தித்து கடுமையான சிறை தண்டனையும் ஏற்றவர் வ.உ. சிதம்பரனார். ஆனால் வரலாற்றில் அவர் இருட்டடிக்கப்பட்ட மனிதராகவே இருக்கிறார். முதலில் அவருக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டில் அது 6 ஆண்டு காலம் கடுங்காவல் சிறையாக குறைக்கப்பட்டது. சிறையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு தீவிர அரசியலிலிருந்து தன்னை அவர் விடுவித்து கொண்டார். முதலில் அவர் திலகரின் ஆதரவாளராக இருந்தார். சிறை விடுதலைக்கு பிறகு இலக்கிய பணியில் அவர் கவனம் செலுத்த தொடங்கினார். தன்னுடைய சுயசரிதையை 2 பகுதிகளாக எழுதி வெளியிட்டார். அந்த சுயசரிதை ஒன்றுதான் அவருடைய சிறைச்சாலை அனுபவங்களை பற்றி பேசுகிற ஒரே ஆவணமாக இருக்கிறது. திருக்குறளுக்கு மிகச்சிறப்பான உரை ஒன்றையும் அவர் எழுதி இருக்கிறார். பெரியாருடைய வகுப்பு உரிமை கொள்கைக்கு தீவிர ஆதரவு காட்டி வந்தார். பெரியாருடைய மாநாடுகளில் பங்கேற்று பேசியதோடு பெரியார் நடத்திய வகுப்புரிமை மாநாட்டுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கடிதங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். 1927ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சேலத்தில் பிராமணர் அல்லாதார் மாநாடு ஒன்று பெரியார் தலைமையில் நடந்தது. அதில் பங்கேற்று வ.உ.சி. அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிராமண ஜாதியார்கள் எல்லாம் தங்களை மேலானவர்கள் என்றும் மற்றைய ஜாதியார்கள் எல்லாம் கீழானவர்கள் என்றும் சொல்லாலும் செயலாலும் காட்டி மற்றைய ஜாதியார்களை இழிவுபடுத்தி வருகிறார்கள். கடவுளை அடைவதற்கு உரிய வழியை காட்டக்கூடிய குருமார்கள் தாங்கள்தான் என்றும் சடங்குகளை செய்யக்கூடிய அதிகாரங்கள் தங்களுக்குத்தான் இருக்கிறது என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள். சர்க்கார் உத்தியோகங்களையும் ஸ்தாபன உத்தியோகங்களையும் அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தை பற்றி பட்டியலிட்டு பேசுகிறார். அதே உரையிலே இந்த ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஈவே ராமசாமி நாயக்கர் கூறுகிற மருந்துதான் சரியான மருந்து என்பதையும் தன்னுடைய பேச்சிலே அவர் பதிவு செய்து இருக்கிறார். மனு தர்மத்தின்படி பிராமணர் அல்லாத சூத்திரர்கள் தங்களுடைய தர்மத்தை மீறி செயல்பட்டால் அவர்களுக்கு அபராதத்தை பிராமணர்கள் விதித்து வந்தார்கள். அந்த அபராதத்தை பிராமணர் அல்லாத சூத்திர மக்கள் கட்டக்கூடாது என்று தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மறுக்க வேண்டும் என்று ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் பிராமணர் அல்லாதார்களுக்கு சரியான உபதேசத்தை கூறி வருகிறார். அதுதான் இந்த நோயை தீர்ப்பதற்கான சரியான மருந்து என்று வ.உ.சி. அந்த உரையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். வ.உ.சி. சிறைக்கு செல்லுகிற போது அவரை வழி அனுப்புவதற்கு பெருங்கூட்டம் திரண்டது. சிறையிலிருந்து வெளியே வருகிற போது அவரை வரவேற்பதற்கு ஆள் இல்லை. அவர் கடைசி காலத்தில் ஏழ்மையில் சொல்லொன்னா துயரத்திற்கு உள்ளாகிதான் இறந்திருக்கிறார் என்பதை அவரது வரலாறுகள் கூறிக்கொண்டு இருக்கின்றன. அவர் நடத்திய கப்பல் கம்பெனியில் பெரியாரும் தன்னுடைய பங்காக ஒரு தொகையை முதலீடு செய்திருக்கிறார் என்ற வரலாறும் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வ.உ.சி. பேசிய அந்த வகுப்புரிமை கொள்கையும் வ.உ.சி. பேசிய அந்த தற்சார்பு என்ற சுதேசி கொள்கையும் பன்னாட்டு சுரண்டல்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த கொள்கை கருவிகளாகும். வகுப்புரிமையையும் பெரியாரியலையும் அவர் ஆதரித்தார் என்ற காரணத்திற்காக வரலாற்றிலிருந்து இருட்டடிக்கப்பட்ட அந்த சுதந்திர போராட்ட வீரரை நாம் நன்றியுடன் நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.